வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல த்ரூன்ற பார்ட்டிகிள பேஸ் பண்ணி வர்ற 25 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படி ஈஸியா கத்துக்க போறோம். ஸோ இந்த த்ரூன்ற பார்ட்டிகிள் வெர்போட சேர்ந்து வர்றப்போ, அது என்ன மாரி அர்த்தத்தை எல்லாம் குடுக்கும்? எப்படி நம்ம குரூப் பண்ணி இந்த 25 வெர்ப்ஸையும் கத்துக்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான நெறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம த்ரூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன எந்த அர்த்தத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஏதாவது ஒண்ணு வழியாக, அதன் ஊடாக, அதன் மூலமாக இந்த மாதிரி அர்த்தத்துல தான் ரொம்ப காமனா அத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாரி அர்த்தத்தை குடுக்கக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப்ஸ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது பிரேக் த்ரூ. ஸோ பிரேக் த்ரூன்றப்போ ஒரு ஃபோர்ஸ அப்ளை பண்ணி ஒரு இடத்து வழியா போறத நம்ம வந்து பிரேக் த்ரூ அப்படின்ற பார்ட்டிகிள் வச்சு சொல்லப் போறோம். அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் வச்சு சொல்லப் போறோம். ஸோ இப்போ ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கு. நீங்க ஒரு பக்கம் நுழைஞ்சு அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து தள்ளு முள்ளெல்லாம் பண்ணி அடுத்த பக்கம் வெளில வர்றது. அதுதான் நம்ம இந்த இடத்துல பிரேக் த்ரூ வச்சு சொல்லப் போறோம். ஸோ தேர் வாஸ் a heavy crowd but we managed to break through. There was a heavy crowd but we managed to break through. ஸோ அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நெறைய போராட்டக்காரர்கள்லாம் இருக்காங்க. அங்க வந்து பேரிகேட்ஸ் இருக்கு. போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த புரொட்டஸ்டர்ஸ் வந்து அத தள்ளிட்டு, அத தாண்டி போக ட்ரை பண்றாங்க. So the protesters tried to break through the barricades. The protesters tried to break through the barricades. அடுத்தது கிராஷ் த்ரூ. ஸோ கிராஷ் த்ரூவும் அதே மாரி தான். உடைச்சிட்டு அதன் வழியாக உள்ள போறது. இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டோர உடைச்சிட்டு அது வழியா உள்ள போறாங்க அப்படின்னா, the firefighters crashed through the door. The firefighters crashed through the door. அடுத்தது ஃபில்டர் த்ரூ. ஸோ இப்ப ஃபில்டர் த்ரூ என்ன அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எது வழியாவாவது கசிஞ்சு அப்படி உள்ள வர்றது. இப்போ நம்ம வந்து சன்லைட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவ சாத்தி வச்சிருப்போம். பட் அது வழியா நமக்கு வந்து சன்லைட் வரும். கர்டன்ஸ் போட்டிருப்போம். அது வழியாவும் ஒரு மெல்லிசா கொஞ்சம் வெளிச்சம் வரும் இல்லையா? ஸோ இத வந்து நம்ப ஃபில்டர் த்ரூன்ற ஃப்ரேசல் வெர்ப் வச்சு சொல்லப் போறோம். ஸோ a good amount of light will filter through the curtains. A good amount of light will filter through the sheer curtains. அடுத்தது ஸ்னீக் த்ரூ. ஸோ எது வழியாவது போறது, பதுங்கி பதுங்கி போறது. அடுத்தவங்க பாத்துறாம பதுங்கி பதுங்கி போறது தான் நம்ம வந்து ஸ்னீக் த்ரூ அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு பையன் வீட்டுக்கு லேட்டா வரான். அவன் வந்து அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சிராம பொதுவா அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு அப்படின்றதுனால பின்பக்க கதவு வழியா பதுங்கி சென்றான் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஹி வாஸ் லேட். ஸோ ஹி ஸ்னீக்ட் த்ரூ த பேக் டோர். ஹி வாஸ் லேட். ஸோ ஹி ஸ்னீக்ட் த்ரூ த பேக் டோர். அடுத்தது பாஸ் த்ரூ. ஸோ பாஸ் த்ரூவும் எது வழியாகவாவது கடந்து செல்றது. அது வழியா நம்ம கிராஸ் பண்ணி போறது. அத நம்ம வந்து பாஸ் த்ரூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். அந்த மாரி போறப்போ, ஒரு காட்டு வழியா கடந்து சென்றோம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். We passed through a dense forest. ஒரு அடர்ந்த காடு. We passed through a dense forest. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு லோ என்ட்ரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஹைட் கம்மியான ஒரு என்ட்ரன்ஸ். அதுக்குள்ளார தான் நம்ம போகணும் அப்படின்னா, நீங்க வந்து குனிஞ்சு தான் அது வழியா உள்ள முடியும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். யூ ஹேவ் டு ஸ்டூப். ஸோ தலைய குனிஞ்சு இப்படி போறது தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டூப் அப்படின்னு சொல்றோம். யூ ஹேவ் டு ஸ்டூப் டு பாஸ் த்ரூ த லோ என்ட்ரன்ஸ். அடுத்த ஃப்ரேசல் வெர்ப் ராட்டில் த்ரூ. எது வழியாவது போறோம். போறப்ப குயிக்கா, ஃபாஸ்ட்டா போறத நம்ம வந்து ராட்டில் த்ரூ அப்படி வச்சு சொல்லுவோம். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து டனல் வழியா போகுது. போறப்போ இப்படி விரைந்து சென்றது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். The train rattled through the tunnel. அடுத்த ஃப்ரேசல் வெர்ப் கட் த்ரூ. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அப்படி போறப்போ ஷார்ட்கட்காக ரொம்ப சுத்திட்டு போகாம, இது வழியா கட் பண்ணி அது வழியா போணும் அப்படின்னு சொல்லப் போறோம். ஷார்ட்கட்ல இது வழியா கட் பண்ணி போணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து மெயின் ரூட்ல போனா இவ்ளோ கிலோமீட்டர்ஸ். அதனால ஒரு கிராமத்து வழியா அப்படி கட் பண்ணி போணும். ஒரு காட்டு வழியா கட் பண்ணி போணும். ஒரு ஆத்து கட் பண்ணி போணும். இந்த மாரிலாம் சொல்லலாம். ஸோ நேரத்தை மிச்சப்படுத்த பூங்கா சுத்தி போகாம, அப்படியே பூங்காக்குள்ள கட் பண்ணி போணும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ we cut through the park to save time. We cut through the park to save time. இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம்? செகண்ட் மீனிங் என்ன அப்டின்னா, ரொம்ப காமனா த்ரூன்ற பார்ட்டிகிள நம்ம எதையாவது ஒண்ண பார்க்குறது, ரீட் பண்றது, எக்ஸாமின் பண்றது. அத வந்து நம்ம வந்து த்ரூன்ற பார்ட்டிகிள வச்சு நெறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்கு. பொதுவா ஒரு புக்கையோ, ஒரு மேகசினையோ, ஒரு டாக்குமெண்ட், நியூஸ் பேப்பர் இல்லன்னா ஏதாவது சம் எவிடன்ஸஸ் எதா வேணா இருக்கலாம். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறது, இல்ல எக்ஸாமின் பண்றது.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாரி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அத நம்ம குயிக்கா பண்ணோமா, இல்ல கேர்ஃபுல்லா பண்ணோமா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேசல் வெர்ப் கீழயுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா படிக்கிறதா, இல்ல குயிக்கா பண்றதா அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஸோ அத மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லுக் த்ரூ. ஸோ லுக் த்ரூன்றத பொதுவா நம்ம வந்து குயிக்கா அப்படி பெரட்டி பார்க்கிறத நம்ம வந்து லுக் த்ரூன்னு சொல்லுவோம். ஸோ நான் கேட்டலாக பார்த்து ஒரு டிசைன செலக்ட் பண்ணேன். சும்மா கேட்டலாக் இப்படி பெரட்டுவோம் இல்லையா? பெரட்டி ஒரு டிசைனா பார்த்துட்டு அதுலேருந்து ஒண்ணு சூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து குயிக்கா அப்படியே எக்ஸாமின் பண்ற மாரி ஆழ்ந்து பார்க்க போறதில்ல நம்ப. அதனால நம்ம லுக் த்ரூ யூஸ் பண்றோம். I looked through the catalog and selected a design. I looked through the catalog and selected a design. அடுத்த phrasal verb filter through. நம்ம ஏற்கனவே filter through ஓட ஒரு அர்த்தம் பார்த்தோம். சன்லைட் மாதிரி, தண்ணி மாரி எதையாவது ஒண்ணு வழியா ஃபில்டர் ஆயி வருது அப்படின்னா, அப்ப நம்ம ஃபில்டர் த்ரூ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபில்டர் த்ரூவ நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஆராய்ந்து, நல்ல கவனமா படிச்சு, ஃபில்டர் பண்றது வடிகட்டி அ சூஸ் பண்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நெறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, அதிலேருந்து நல்ல கேண்டிடேட்டோடைய அ அப்ளிகேஷன்ஸ சூஸ் பண்றதுக்கு அப்படியே வடிகட்டி எடுத்தோம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணு. ஸோ நல்லா பார்த்து வடிகட்டி கேண்டிடேட்ட சூஸ் பண்ணு. Filter through the applications to find the most qualified candidates. Filter through the applications to find the most qualified candidates. Read through. ஸோ இது வந்து ரொம்ப காமன். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரீட் பண்றது. கவனமா ரீட் பண்றது. ஸோ ஃபில்டர் த்ரூவும் நம்ம வந்து கேர்ஃபுல்லி அத வந்து பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. வடிகட்டணும் அப்டின்னா, நம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த அப்ளிகேஷன்ஸ கவனமா பார்த்தா தான் நம்மளால பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதே மாரி தான் ரீட் த்ரூவும் கேர்ஃபுல்லா பண்றது. ஸோ எழுதத் தொடங்குவதற்கு முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கவனமாக படிக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் கவனமா படிக்கணும். Read through the instructions before start writing. Read through the instructions before start writing. அடுத்தது ஃபிளிக் த்ரூ இல்ல ஃபிளிப் த்ரூ 2 விதமாவும் சொல்லலாம். இது வந்து குயிக்கா. சும்மா நம்ம வந்து பக்கங்கள பெரட்டுறது. படிக்கிறதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இப்படி புக் அப்படியே பெரட்டிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்றத நம்ம வந்து ஃபிளிப் த்ரூ வந்து ரொம்ப காமன். ஃபிளிப் த்ரூவும் சொல்லலாம். அவள் பத்திரிகையின் பக்கங்களை புரட்டினாள். சும்மா எங்கேயாவது வெயிட் பண்ற சமயத்துல போர் அடிக்குதேன்னு அங்க இருக்கிற ஒரு மேகசின் எடுத்து இப்படி பெரட்டிட்டு இருப்போம் இல்லையா? She flicked through the pages of the magazine. She flicked through the pages of the magazine. இதுக்கு நீங்க flip throughவும் சொல்லலாம். ஸோ அடுத்த phrasal verb pour through. இது read carefully. அதே படிக்கிறது கேர்ஃபுல்லா பண்றது. ஸோ பரீட்சைக்கு முன்னாடி அவன் பாட புத்தகங்கள எல்லாம் கவனமா பல மணி நேரம் படிச்சான். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நல்லா டீட்டெயில்டா ஆழ்ந்து படிச்சான். அதுதான் நம்ம வந்து pour through வச்சு சொல்றோம். He spent hours poring through the textbook before the exam. அடுத்த phrasal verb comb through. ஸோ comb throughன்றது சர்ச் பண்றது. கேர்ஃபுல்லா சர்ச் பண்றது. ஸோ நெறைய எவிடன்ஸஸ் இருக்கு. அத நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கவனமா, கேர்ஃபுல்லா சர்ச் பண்ணோம் அப்டின்னா, அத வந்து கோம்ப் த்ரூ வச்சு சொல்லுவோம். ஸோ சர்ச்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இத வந்து நம்ம போலீஸுக்கு, டிடெக்டிவ்க்கு இந்த மாரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ சல்லட போட்டு சலிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா பூதக்கண்ணாடி வச்சு தேடுனாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து கோம்ப் த்ரூ அப்டின்னு நம்ம சொல்றோம். ஸோ துப்பறியும் நபர் தடயங்களை கண்டுபிடிப்பதற்காக ஆதாரங்களை எல்லாம் கவனமா ஆராய்ந்தார். The detective combed through the evidence to find clues. The detective combed through the evidence to find clues. Skim through. ஸோ இதுவும் ரீட் பண்றது தான். பட் குயிக்கா மெயின் பாயிண்ட்ஸ மட்டும் படிக்கிறது. நம்ம ஃபிளிக் த்ரூ சொன்னோம். அது வெறுமனே பக்கங்கள பெரட்டுறது. இது வந்து படிக்கிறது தான். ஆனா மெயின் பாயிண்ட்ஸ மட்டும் படிக்கிறது. ஃபுல்லா படிக்கிறது கிடையாது. ஸோ மெயின் பாயிண்ட்ஸ மட்டும் அங்கங்க மேலோட்டமா படிக்கிறது. நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நான் சும்மா மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கேன். அந்த மாரி சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்கிம் த்ரூ சொல்லலாம். இப்ப நான் அவரோட லெட்டர இன்னும் ஃபுல்லா கவனமா படிக்கல. ஜஸ்ட் மேலோட்டமா தான் படிச்சேன். அங்கங்க மெயின் பாயிண்ட்ஸ மட்டும் தான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? I have only skimmed through his letter. I haven't read it carefully yet. I have only skimmed through his letter. I haven't yet read it carefully. I haven't yet read it carefully. அடுத்தது இப்ப நம்ப ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல இந்த த்ரூன்ற பார்ட்டிகிள வேற எந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, எதையாவது ஒண்ண சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது. ஒரு விஷயத்த முடிக்கிறது. அதுக்கும் நாம த்ரூன்ற பார்ட்டிகிள ஜெனரலா ஃப்ரேசல் வெர்ப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
அத நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். பட் அப்படி முடிக்கிறது அப்படி ஈஸியா முடிச்சோமா? இல்ல நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சோமா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம ரீட் பண்ணினோம் அப்படின்றது உண்மைதான். பட் கவனமா படிச்சோமா? குயிக்கா படிச்சோமா? அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாரி இத முடிச்சுட்டோம். பட் முடிச்சத நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சோமா? ஈஸியா முடிச்சோமா? அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொன்னு கீழயே நம்ம அப்படியே சொல்லிட்டே வரலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது பிரீஸ் த்ரூ. ஸோ பிரீஸ் த்ரூன்றது கம்ப்ளீட் பண்றது. பட் குயிக்கா அப்படி ஈஸியா முடிக்கிறது. அதுதான் நம்ம வந்து பிரீஸ் த்ரூ அப்படின்னு சொல்றோம். யூசுவலா நம்ம வந்து எக்ஸாம்லலாம் செம்ம ஈஸி அப்படி ஜஸ்ட் ஈஸியா முடிச்சுட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அவள் தேர்வில் எளிதாக வெற்றி பெற்று ஏ பிளஸ் வாங்கிட்டா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஷி பிரீஸ்ட் த்ரூ தி எக்ஸாம் அண்ட் காட் அன் ஏ பிளஸ். ஷி பிரீஸ்ட் த்ரூ தி எக்ஸாம் அண்ட் காட் அன் ஏ பிளஸ். அடுத்தது ராட்டில் த்ரூ. நாம ஏற்கனவே ராட்டில் த்ரூ பார்த்தோம். குயிக்கா, ஃபாஸ்ட்டா அப்படி சொன்னோம். ஒரு ட்ரெயின் வந்து டனல் வழியா ஃபாஸ்ட்டா போணுச்சு அப்படிங்கிறதுக்கு ராட்டில் த்ரூ சொன்னோம் இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி ஃபாஸ்ட்டா தான். பட் ஒரு வேலைய முடிக்கிறதுக்கு நம்ம சொல்லப் போறோம். ஸோ என்னோட வேலைய இன்னைக்கு கடகடன்னு முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போப்போறேன். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். I'll rattle through my work today and go home early. சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போப்போறேன். அப்படி சொல்றதுக்கு. இப்போ வின் த்ரூ. ஸோ வின் அப்படின்னாலே நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம். பட் நெறைய அப்ஸ்டக்கிள்ஸ்க்கு அப்புறம், நெறைய சேலஞ்சஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து முடிச்சோம் அப்படின்னா, வின் த்ரூ அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபைனல்ஸ்குள்ள ஒரு டீம் போறாங்க. பட் அப்படி ஈஸியா போயிடல அவங்க. கடைசி வரைக்கும் ஃபைனல் போவாங்களா? இல்லையான்னு தெரியல. இந்த மேட்ச்ல ஜெயிச்சா தான் ஃபைனல் போ முடியும். அப்படியெல்லாம் நெறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம வின் த்ரூ அந்த இடத்துல யூஸ் பண்றோம். தே மேனேஜ்ட் டு வின் த்ரூ டு த ஃபைனல்ஸ். தே மேனேஜ்ட் டு வின் த்ரூ டு த ஃபைனல்ஸ். அப்படி இப்படி தடையெல்லாம் தாண்டி எப்படியோ ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. அந்த மாரி சொல்றதுக்கு. ஸ்க்ரேப் த்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரேப் த்ரூவும் பார்த்தீங்களான்னா, இதுல வந்து குறிப்பா இத வந்து நம்ம வந்து எக்ஸாம்க்கு, எலக்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்ல ஜஸ்ட் பாஸ் பண்றது, எலக்ஷன்ல வந்து ஒரு மார்ஜினல் விக்டரி கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது, இந்த மாரி இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்க்ரேப் த்ரூவ நம்ம சொல்லுவோம். ஸோ டு கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது தான். பட் மார்ஜினல் விக்டரி. அதுதான் ஸ்க்ரேப் த்ரூ வச்சு சொல்லப் போறோம். ஹி மேனேஜ்ட் டு ஸ்க்ரேப் த்ரூ ஹிஸ் ஃபைனல் எக்ஸாம்ஸ். எப்படியோ ஃபைனல் எக்ஸாம்ல சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணி முடிச்சுட்டான். ஹி மேனேஜ்ட் டு ஸ்க்ரேப் த்ரூ ஹிஸ் ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஹி ஸ்க்ரேப்ட் த்ரூ ஹிஸ் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். இப்ப அதே மாரி த பார்ட்டி ஸ்க்ரேப்ட் த்ரூ தி எலக்ஷன். ஜஸ்ட் மார்ஜினல் விக்டரி. த பார்ட்டி ஸ்க்ரேப்ட் த்ரூ தி எலக்ஷன். அப்படிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்த ஃப்ரேசல் வெர்ப் செயில் த்ரூ. ஸோ செயில் த்ரூவும் கம்ப்ளீட் பண்றது, சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்றது, ஈஸியா பண்றது. நம்ம ஆல்ரெடி பிரீஸ் த்ரூ சொன்னோம் இல்லையா? அதே மாரி அர்த்தத்துல இந்த செயில் த்ரூவும் நம்ம சொல்லுவோம். ஸோ அவ தேர்வ வந்து அப்படி ஈஸியா டைம் எல்லாம் 3 ஹவர்ஸ்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் 1 1/2 ஹவர்ஸ்லயே நான் முடிச்சுட்டேன். அவ்ளோ ஈஸியா இருந்துச்சு. கடகடன்னு முடிச்சுட்டேன். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ செயில் த்ரூ அந்த மாரி இப்ப யூஸ் பண்ண போறோம். ஹி செயில்ட் த்ரூ தி எக்ஸாம் அண்ட் ஃபினிஷ்ட் வெல் பிஃபோர் டைம். ஹி செயில்ட் த்ரூ தி எக்ஸாம் அண்ட் ஃபினிஷ்ட் வெல் பிஃபோர் டைம். இப்போ 4வதா த்ரூன்ற பார்ட்டிகிள வேற என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ ஏதாவது ஒண்ணு அது வழியாக, அது ஊடாக அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணுன்னு சொல்றது வந்து ஒரு இடம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம இப்போ வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு சிச்சுவேஷன் இல்லன்னா ஒரு வொர்க் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன நம்ம வந்து கிராஸ் பண்ணி போறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்ட்டிகுலர் அந்த அர்த்தத்துல தான் த்ரூன்ற பார்ட்டிகுல வச்சு நம்ம நெறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோ த்ரூ. ஸோ ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து கடந்து போறது. ஸோ ஒரு கஷ்டமான காலகட்டத்துல இருக்கார். ஹி இஸ் கோயிங் த்ரூ அ வெரி டிஃபிகல்ட் டைம். ஹி இஸ் கோயிங் த்ரூ அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது புட் த்ரூ. ஸோ அந்த மாரியான ஒரு கஷ்டமான காலகட்டத்துல உன்ன நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது. உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து புட் த்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சாரி ஐ ஹவ் புட் யூ த்ரூ அ லாட். சாரி ஐ ஹவ் புட் யூ த்ரூ அ லாட். இந்த ஃப்ரேசல் வெர்ப் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குங்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். நம்ம புட் த்ரூவ நம்ம செப்பரேட் பண்ணி இடையில வந்து யாருன்ற ப்ரொனவுன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ புட் த்ரூ யூ எ லாட் அப்படின்னு நம்ம சொல்லல. புட் யூ த்ரூ அ லாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சாரி ஐ ஹவ் புட் யூ த்ரூ அ லாட். அடுத்தது சிட் த்ரூ. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம். ஒரு காலகட்டம், ஒரு டைம் பீரியட், இல்ல ஒரு சிச்சுவேஷன் எத வேணா இருக்கலாம்னு நம்ம சொன்னோம். இப்ப நம்ம சிட் த்ரூ வந்து ரொம்ப போரிங்கான, எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு இடம். அதுல நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படி உட்கார்ந்திருக்க வேண்டியது இருக்கு. ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். ஒரு போர் அடிக்கிற ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். ஒரு லெக்சரா இருக்கலாம். போரிங்கான ஒரு படமா இருக்கலாம். அது கடைசி வரைக்கும் உட்கார வேண்டியிருந்துச்சு அப்படின்னா, சிட் த்ரூ அப்படின்ற இந்த
ஃப்ரேசல் வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னால உட்காரவே முடியல. அவ்ளோ போரான அந்த படம் அது. அந்த படம் முடியிற வரைக்கும் என்னால உட்கார முடியல. அப்படின்றது தான் நம்ம இட் வாஸ் சச் அ போரிங் மூவி. ஐ குடன்ட் சிட் த்ரூ. இட் வாஸ் சச் அ போரிங் மூவி. ஐ குடன்ட் சிட் த்ரூ. ஸ்லீப் த்ரூ. ஸோ ரொம்ப போரிங்கான இடத்துல நம்மளால உட்கார முடியாது. அத வந்து நம்ம சிட் த்ரூ வச்சு சொன்னோம் இல்லையா? ரொம்ப நாய்ஸியான இடத்துல நம்மளால தூங்க முடியாது இல்லையா? ஆனாலும் அவ்ளோ நாய்ஸ்க்கு நடுவுலயே நம்ம தூங்கணும் அப்படின்னா, அத வந்து ஸ்லீப் த்ரூ வச்சு நம்ம சொல்லுவோம். ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு நம்ம சொல்றது. "இடியே இடிச்சாலும் அவ தூங்குவா." அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? "ஷி வுட் ஸ்லீப் த்ரூ த தண்டர்ஸ்டார்ம்." "ஷி வுட் ஸ்லீப் த்ரூ த தண்டர்ஸ்டார்ம்." ஏதாவது ஒரு பார்ட்டில அவ வந்து தூங்கிட்டா. அவ்ளோ பேர் எல்லாம் ஜே ஜேன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்காங்க. அவ்ளோ சவுண்டு, மியூசிக். ஆனாலும் அவ தூங்கிட்டா. "ஷி ஸ்லெப்ட் த்ரூ த பார்ட்டி." இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். "ஷி ஸ்லெப்ட் த்ரூ த மூவி." இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது கெட் த்ரூ. ஸோ ஒரு கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அத கிராஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணி போயிடுறது. ஸோ அதுதான் நம்ம வந்து கெட் த்ரூ வச்சு நம்ம சொல்லலாம். இப்ப யாருக்காவது ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து ஆறுதல் சொல்றதுக்கு, "டோன்ட் வொரி யூ வில் கெட் த்ரூ இட்" அப்படின்னு நம்ம சொல்லலாம். "டோன்ட் வொரி யூ வில் கெட் த்ரூ திஸ்" இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப 2 பேர் இருக்காங்க, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா? சப்போர்ட்டா சொல்லுவோம். "ஸோ கவலைப்படாத, இது நம்ம 2 பேருக்குமான பிரச்சனை தான். 2 பேரும் சேர்ந்தே இத ஃபேஸ் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்தே இத வந்து ஓவர்கம் பண்ணுவோம்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? "வில் கெட் த்ரூ திஸ் டுகெதர். வி வில் கெட் த்ரூ திஸ் டுகெதர்." அதே மாரி கெட் த்ரூவ நம்ம வந்து ஒரு காலகட்டம், அத கடந்து போறதுன்னு நம்ம சொன்னோம். இப்ப ஏதாவது ஒரு பையன் சரியாவே படிக்கல, ஒண்ணுமே தெரியல அந்த பையனுக்கு அப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோ! இவன்லாம் எப்டிதான் 4 வருஷம் காலேஜ் முடிச்சான்னு தெரியலையே! 4 வருஷம் காலேஜ்ல படிச்சு, எப்டி முடிச்சான்னு தெரியல, அப்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா? "ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி காட் த்ரூ காலேஜ். ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி காட் த்ரூ காலேஜ்." அதெல்லாம் எப்டி படிச்சு முடிச்சு வெளில வந்தான்னு தெரியல, அப்டி சொல்றதுக்கு. ஸோ கடைசியா நம்ம பார்க்க போறது லிவ் த்ரூ. ஸோ லிவ் த்ரூன்றது ஒரு கஷ்டத்த நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுலேருந்து உயிர் பிழைச்சு வர்றது. அதுதான் நம்ம வந்து லிவ் த்ரூக்கு சொல்லுவோம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நெறைய சொல்லலாம் லிவ் த்ரூவ வச்சு. இப்போ சாதாரணமா வயசானவங்களுக்குலாம் சொல்லுவோம் இல்லையா? அவங்க இந்த வின்டர தாண்டணும் அப்பதான் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த வின்டர் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஷி ஹேஸ் டூ லிவ் த்ரூ தி வின்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாரி அன்னைக்கு நைட் அவர் தாண்டுவாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப முடியாம இருந்தார். ஆனா, அவர் உயிர் பிழைச்சுட்டார் அப்படின்னு நம்ம சொல்லப்போறோம். "We doubted whether he would live through that night, but he survived." We doubted whether he would live through that night, but he survived. இப்போ நம்ம மனுஷங்களுக்கு சொன்னோம் இல்லையா? அதே மாரி ஏதாவது பொருட்கள் பல காலம் கடந்து இன்னமும் அப்படியே இருக்கு அப்படின்னா, அதுக்கும் நம்ம லிவ் த்ரூ வச்சு சொல்லலாம். ஸோ நெறைய புத்தகங்கள் இருக்கு. பழங்காலமா காலங்காலமா இதெல்லாம் இன்னும் அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. உயிர் வாழுதுன்னு நம்ம சொல்லல. காலங்காலமா இன்னும் அழியாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம சொல்லப்போறோம். ஸோ தீஸ் புக்ஸ் லிவ் த்ரூ ஏஜஸ். தீஸ் புக்ஸ் லிவ் த்ரூ ஏஜஸ். ஸோ இந்த வீடியோல நாம த்ரூன்ற பார்ட்டிகுலர் ஃப்ரேசல் வெர்ப்ல யூஸ் பண்றப்ப, அது என்ன அர்த்தத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 1 எதன் வழியாக, ஊடாக, மூலமாக இந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணோம். 2வதா நம்ம வந்து ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்றது. அது வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணணுமா? இல்ல நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணுமா? ஸோ அத வச்சு நெறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம். அடுத்தது எதையாவது ரீட் பண்றது. ஸோ ஆராயிறது, எக்ஸாமின் பண்றது. ஸோ இந்த மாரி அர்த்தத்துல நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம். கடைசியா ஒரு காலகட்டம், ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சிச்சுவேஷன். இதுல எப்படி இருந்தாங்க? எப்படி வாழ்றது? எப்படி அதுலேருந்து நம்ம சர்வைவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மீன் பண்றதுக்கான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.